தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இறை இரக்கத்தின் ஜெபம். பிற்பகல் 3 மணி. இயேசுவே, நீர் மரித்தீர். ஆனால் இந்த மரணம் ஆன்மாக்களின் வாழ்க்கைக்கு ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது. ஓ வாழ்வின் ஊற்றே, கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே, உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமையும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை தீர்ப்பிடாதேயும். எங்கள் மூதாதையர், எங்கள் சகோதர சகோதரர்கள் வழி வந்த எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும். எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தியருளும். எங்களை உம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தியருளும். தூய ஆவியே, துணையாக வருவே, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வே. வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே, வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. 3ஆம் நாள். இந்த நாளிலே உலகில் உள்ள அனைத்து மக்களை ஒப்பு கொடுத்து, குறிப்பாக விசுவாசிகள், பக்தர்கள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து, உலகத்தில் உள்ள எல்லா ஜாதி ஜன மக்களையும் ஒப்பு கொடுத்து, நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் பாவங்களுக்காக, உலகின் பாவங்களுக்காக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலக விசுவாசிகள் மீதும் பக்தர்கள் மீதும் உலகில் உள்ள அனைத்து மக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மக்கள் மீதும் விசுவாசிகள் மீதும் பக்தர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் விசுவாசிகள் மீதும் பக்தர்கள் மீதும் உலகில் வாழும் அனைத்து மக்கள் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கின்றோம், உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் அனைத்து பக்தர்களுக்காகவும் அனைத்து விசுவாசிகளுக்காகவும் உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள அனைத்து தீய சக்திகளை முறியடிக்கவும் எங்களுக்கு வரமருளும். இன்று பக்தி பிரமாணிக்கமுள்ள உலகில் உள்ள அனைத்து ஆன்மாக்களையும் விசுவாசிகளையும் பக்தர்களையும் அழைத்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்க கடலில் மூழ்க வைக்க, உம்முடைய சிலுவையின் பாதையில் நாங்கள் உமக்கு ஆறுதலாக இருக்க, கசப்பான துயரக்கடலின் நடுவே கிடைத்த ஒரு துளி ஆறுதல் பிரமாணிக்கமுள்ள அனைத்து உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இரக்க மிகுந்த இயேசுவே, உமது இரக்க கருவூலத்திலிருந்து எல்லாருக்கும் உம்முடைய அருளை ஏராளமாக பொழிகின்றேன். இரக்கத்தின் ஏற்படமாகிய உமது இதயத்தினுள்ள விசுவாசம் உள்ள அனைவரையும்
உலகமெத்தி செல்லுமுள்ள அனைத்து மக்களையும் ஏற்றருளும் ஆண்டவரே. நாங்கள் ஒருவருக்கொருவர் உள்ளன்போடு ஒற்றுமையோடு வாழவும் பரம திருத்துவத்தில் பிதாவோடும் தூயாவியோடும் உம்மை பிழைக்கும் அன்பின் பெயரால் உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். நித்திய பிதாவே, உமது திருமகனின் வாரிசாகிய விசுவாசிகள் மீது கருணை கண்களை திருப்பியருளும். துன்பம் நிறைந்த அவரது திருப்பாடுகளின் பெயரால் இவர்களுக்கு உமது ஆசீரை வழங்கி உமது இடைவிடா பராமரிப்பால் இவர்களை அரவணைத்து கொள்ளும். இதனால் அவர்கள் உம்மீது கொண்ட அன்பையும் தமது விசுவாசத்தையும் ஒருபோதும் இழக்காமல் உம்முடைய வானதூதர் புனித சேனைகளுடன் உமது எல்லையில்லா இரக்கத்திற்கும் நித்தியத்திற்கும் மகிமைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இந்த நாளின் இறையிறக்கத்தின் செய்தி, தொடர்ந்து ஜெபி, உன்னை எதுவும் துன்புறுத்தாது இருக்கட்டும். என் சிறிய குழந்தையே, எத்தனையோ பேர் என்னோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்க விரும்பினாலும் உனக்குத்தான் இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நான் உனக்கு மிக அதிகமான அருள் வரங்களை பெற்று தந்துள்ளேன். உன் ஆன்மாவில் என் எளிய திட்டத்தை நிறைவேற்ற இன்னும் அதிகமான அருளை உனக்கு நான் பெற்றுத் தருவேன். அதனால் தலைமுறை தலைமுறையாக என்னுடைய அற்புதங்கள் எல்லாம் பேசப்படும். தொடர்ந்து ஜெபி, உன்னை எதுவும் துன்புறுத்தாது இருக்கட்டும். உனது சொந்த பலவீனம் கூட. என் சிறிய குழந்தையே, உன்னுடையதை விட வேறெந்த ஆன்மா எனக்கு அதிகமாக பதில் தர வேண்டும் என்று விரும்பி இருக்கிறேன். என் சிறிய குழந்தையே, உன்னுடையதை விட வேறு எந்த ஆன்மா எனக்கு அதிகமாக பதில் தர வேண்டும் என்று விரும்பியிருக்கிறேன். அப்படி இருக்க நான் உன்னை கைவிட்டு விடுவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம்? உனக்கு ஏதாவது கவலை, மன வருத்தம் இருந்தால் நானே அதை குணப்படுத்துவராக எப்பொழுதும் இருப்பேனாக. நான் உன்னை நடத்தி செல்லும் இந்த வழியை தவிர வேறெந்த வழியும் நீ என் மகனை அடைய மிகுந்த காலம் தாமதத்தை ஏற்படுத்தும். அன்பு தந்தையே இறைவா, இந்த மூவேளை ஜெபங்களிலே முக்கியமாக காலை 5 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 3 மணிக்கு உம்முடைய இறையிறக்கத்தின் மன்றாட்டை சொல்லி, மாலை 6:30 மணியிலிருந்து 8 மணி வரை உம்முடைய வேத வாசிப்புகளை இதோ நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழுவில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து மூவேளை ஜெபத்தை எங்கள் ஆயுள் நாட்கள் முழுவதும் தொடர்ந்து ஜெபிக்க கிருபை தாரும். இதோ ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், வழி நடத்தும், பொறுப்பேற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும்.
இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.